குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கால்நடைகள் உண்ணாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விலங்கின ஆர்வலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோயம்புத்தூரில் நேற்று யானை உயிரிழந்த விவகாரத்தில் யானை வயிற்றுக்குள் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நியூஸ் 7 தமிழ் கலாய்வில் இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாநகர் பகுதிகளிலே கொட்டப்படும் குப்பைகளை என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பல அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதிலே ஆடு, மாடு, நாய்கள் உள்ளிட்டவைகள் குப்பைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமில்லாமல் பிளாஸ்டிக்குகளை உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இந்திய விலங்குகள் நல வாரியத்துடைய கௌரவ பிரதிநிதி டாக்டர் சிவக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்டே பேசலாம். சார், நாங்கள் இந்த காட்சிகள்லாம் போய் பதிவு செய்கிறப்ப ஆடு, மாடு, குதிரை, நாய் உள்ளிட்டவைகள்லாம் அந்த குப்பை கழிவுகளை சாப்பிட்றதோடு சரி அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிடுது. இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அந்த கால்நடைகள்? பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குப்பை கழிவுகளில் வந்துட்டு ஹோட்டல்லையே இப்போ வேஸ்ட்டாக போகிற ஃபுட்டை பூரா குப்பையில் போடுறாங்க. அதை வேஸ்ட்டு பாலித்தீன் கவரில் சுற்றி போடும் போது அவங்க வந்து அதை ஸ்மெல்லு பார்த்து நாய்களோ மாடுகளோ போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தொக்கம் ஏற்படுதோ அதே போல் தான் மாடுகளுக்கும் சரி நாய்களுக்கும் சரி தொக்கம் விழுகுது. இதனால் அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. அதுபோக பசு மாடுலாம் பார்த்திங்கன்னா குப்பை கழிவுகளில் சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் உள்ளே போகிறதுனால நம்ம அவங்ககிட்ட இருந்து குடிக்கக்கூடிய பால்னாலையும் நமக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த கால்நடைகள் உட்கொள்றதுனால கால்நடைகளுக்கு எந்த அளவு பாதிப்புகள் உண்டாகிறது? பிராணிகளை பொறுத்தளவு வாயில்லா ஜீவன் சொல்கிறோம். அவங்க வெளியே சொல்ல முடியாது. இப்போ நம்ம மனிதர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளோ பெரிய ஆளுகளோ தக்காளி தூள் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம தொக்கை விழுந்துருச்சுன்னு வாய் திறந்து சொல்லிடுவோம், இல்லை எங்கேயா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விலங்குகள் நல ஆர்வலர்கள் நிறையா பேர் இதற்காக சேவை செய்கிறதுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தயார் நிலையில் இருக்காங்க. அவங்கள மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்தி கொண்டு தலையிட்டு ஃபீடர்ஸையும் ஒரு டைப் வச்சு அனைத்து பகுதிகளிலும் ஒரு இதை ஸ்ப்ரிட் பண்ணி நல்ல ஒரு நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஐடியா சார். பொதுவாக மாடுகள் தான் அதிக அளவில் அந்த குப்பைகளில் கழிவுகளை சாப்பிடுது, பிளாஸ்டிக்லையும் சாப்பிடுது. இப்போ அதிலிருந்து வரக்கூடிய பால், கிடைக்கக்கூடிய பால் சத்தானதாக இருக்குமா? அது குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுத்தா நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? ஆக்சுவலாக பிளாஸ்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆரோக்கியம் இல்லாத பொருள் தான். ஸோ பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டால் அதனால் கண்டிப்பான முறையில் அது பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். உணவில்லாமல் தான் இந்த குப்பைகளை தேடி, குப்பை கழிவுகளை தேடி விலங்குகள் போகிறது. ஆடு, மாடு, குதிரைகள்லாம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி தெருவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவு வைக்க போனாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து இந்த மாதிரி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய நாய், குதிரைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவுகள், முறையான சத்தான உணவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த குப்பைகளிலே இருக்கக்கூடிய கழிவுகளை விலங்குகள் சாப்பிடாமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உணவுகள் முறையாக அந்த விலங்குகளுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அது வழிவகைகள் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.